ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذريته وأصحابه وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِلْمُؤْمِنِينَ وَلَا يَزِيدُ الظَّالِمِينَ إِلَّا خَسَارًا. அளவற்ற அருளாளர்களே, இலாதன் காலத்தில் அல்லாஹ்வை புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் உயரிய பேரில் கூறிய முதலா பிரகடனத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இவர்கள் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் தமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்டாருமே சஹாபாக்கள் சாலிஹீன்கள் சஹாபாக்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எந்த ஒரு நாளோடு மனிதனுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் அருள் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய தலைமையிலே வைப்பதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நரகாத்து வளர்க்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவர்களே, நல்லவர்களே, வயோதிகர்களே, வாலிபர்களே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போது, வெளியில் இருக்கின்ற போது, உள்ளூரில் இருக்கின்ற போது, வெளியில் இருக்கின்ற போது, தனிமையில் இருக்கின்ற போது, கூட்டாக இருக்கின்ற போது, இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா கட்டங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்துமாறு இதற்கும் உங்களுக்கு மத்தியில் மணியவனாக இந்த பொதுவாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில நாட்களில், அதாவது இன்னும் ஒரு மாதங்களில் அல்லாஹ் முக்கியமான ஒரு மாதம், நன்மைகள் நிறைய சுமந்திருக்கின்ற ஒரு மாதத்தை நானும் நீங்களும் அடைய இருக்கிறோம். அதுதான் ரமலானுடைய மாதம். அந்த புனித ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்னதாக நானும் நீங்களும் சில ஆயத்தங்கள் செய்ய வேண்டிய கடமைப்பாடோடு இருக்கிறோம். அந்த வகையிலே குர்ஆன் இறங்கிய மாதம் ரமலான் மாதம். குர்ஆனை ரமலான் மாதத்தில் மாத்திரம் ஓதக்கூடிய மக்களாக நாம் இருக்கக்கூடாது. எல்லா காலங்களும் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக, எல்லா காலங்களும் குர்ஆனோடு ஓதக்கூடிய மக்களாக, எல்லா காலங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு முன்னே குறிப்பிட்ட மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று வருகிறேன். எனவே குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதம். அதனால் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் குர்ஆனை நேரடியாக சொல்லப்பட்டதற்கு முன்னால் இப்போதிருந்தே ரமலானுக்கு நாம் ஆயத்தமாக வழிமுறைக்காக அது பற்றிய சில விடயங்களை எங்களோடு பேசிக் கொள்வது காலத்தில் தேவையாக இருக்கும் என்று கருதுகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தில் அல்லாஹ் பல சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு சிறப்பு தான் ரமலான் மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அதுதான் மாதங்களில் சிறந்த மாதமாக தந்திருக்கிறார். குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் சிறந்ததாக தந்திருக்கிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை சுமந்து கொண்டார்கள். குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து கொண்டதால் நபிமார்களின் தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறினார்கள். அல்லாஹ் காலத்துக்கு கால நபிமார்களை, ரசூல்மார்களை, சுஹபுகளை, வீரர்களை கொடுத்து அனுப்பினான். அந்த வரிசையில் இறுதியாக வந்த எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கெல்லாம் குர்ஆனை கொடுத்தார். குர்ஆனை சுமந்து வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் தலைவராக ஆனார்கள். குர்ஆனை எந்த வானவர் சுமந்து கொண்டு வந்தாரோ ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானவரின் தலைவராக ஆனார்கள். நஸல பிஹிர் ரூஹுல் அமீன், நம்பிக்கையான ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை சுமந்து கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களின் தலைவராக ஆனார்களோ குர்ஆனை சுமந்து வந்த அந்த வானவர்களின் தலைவராக ஆக்கினார். அன்பார்ந்தவர்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆன் எந்த மாதம் அருளப் பெற்றதோ அந்த மாதம் எல்லா மாதங்களையும் கூட சிறந்த மாதமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்றால் அதில் தான் குர்ஆனை உங்களுக்கு நாம் அறிவோம். அந்த குர்ஆன் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய குர்ஆன், ஹக்கையும் பாத்திலையும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குர்ஆன். அந்த குர்ஆன் ரமலான் மாதம் தான் அருளப்பட்டது என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அப்படி புனிதமான ஒரு மாதம், ஒரு சுன்னத்துக்கு பருவடைய கூலி, ஒரு பருவுக்கு 70 கூலி, 70 பருவடைய கூலி. அன்பானவர்கள், அந்த காலத்தில் செய்யக்கூடிய தர்மத்துக்கு அதிக தர்மத்துடைய கூலி. அந்த காலத்தில் யார் நோம்பு திறப்பதற்குரிய ஏற்பாடு பண்ணுகிறாரோ, ஏற்பாடு பண்ணியவருக்கு நோம்பு பிடித்ததனுடைய கூலி. ஷைத்தான்களுக்கு எந்த அதாவது கெடுபிடிகளையும் செய்ய முடியாத ஷைத்தான்களையும் விலங்கிடப்பட்டிருக்கின்ற ஒரு மாதம். அப்படி பெருமதியான ஒரு மாதம் தான் இன்னும் சில நாட்கள், அதாவது ஒரு மாதம் அளவிலே இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அந்த ரமலான் மாதத்தை நாம் அடையிருக்கிறோம். எனக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, குர்ஆன் எந்த இரவில இறக்கப்பட்டிருக்கோ அந்த இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா இரவுகளையும் விட, எல்லா ராத்திரிகளையும் விட அந்த இரவை சிறந்த இரவாக அல்லாஹ் தந்திருக்கிறான். பரிசுத்த குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். ஷஹர் அந்த கத்ருடைய இரவு இருக்கிறே, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், 1000 மாதம் என்றால் 83 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு காலம். ஒரு மனிதன் அந்த நேரத்துல அந்த இரவுல வணக்கம் செய்தால் 83 வருடம் அந்த மனிதனுடைய ஆயுள் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அந்த கதுரை இரவு ஒரு மனிதன் அதாவது சதக்கா கொடுக்கிறான் என்று வைத்துக் கொண்டால் 83 வருடங்கள் அவன் சதக்கா கொடுத்த நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அன்பானவர்களே, பெருமதியான ஒரு இரவு. அது மாத்திரமல்ல, நரகத்துக்கென்றே எழுதப்பட்ட மக்களை கூட, அதிகமான மக்களை நரகிலே இருந்து விடுதலை செய்வதற்காக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கின்ற நாட்களிலே ஒரு நாள் தான் அந்த கதுருடைய கதுரன் சொல்லக்கூடிய அந்த கதுருடைய நாள் மாணவர்கள். அதுதான் குர்ஆன் இறக்கப்பட்ட நாள் இரவு. அந்த இரவுதான் மாதங்களிலே சிறந்த மாதம் ரமலானை தந்து, அந்த ரமலான் மாதத்திலே குர்ஆன் அருளப்பட்ட இரவாக கதுருடைய இரவை எல்லா இரவுகளையும் விட சிறந்த இரவாக அல்லாஹ் தந்திருக்கிறான். குர்ஆனோடு சம்பந்தப்பட்டதால் எனக்கு அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. மிக மிக முக்கியமான சில கடமைகள் இவரோடு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். முதல் கடமை, அன்பானவர்களே, குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். இரண்டாவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ நாங்கள் அமைதியாக இருந்து அந்த குர்ஆனை செவிமடுத்து கேட்க வேண்டும். மூணாவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆனுடைய உருவாக்களை, குர்ஆனுடைய ஆயத்துக்களை, முழு குர்ஆனை நாங்கள் மனனம் செய்ய வேண்டும். நான்காவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கி அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஐந்தாவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, கற்றிருக்கின்ற குர்ஆன், ஓதிருக்கின்ற குர்ஆன், எப்படி செய்திருக்கின்ற குர்ஆன், என்னையும் உங்களை வழிநடத்துகின்ற குர்ஆன், நாளைய கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் உங்களுடைய இமாம் யாருக்கு கேட்கின்ற போது நானும் நீங்களும் என்னுடைய இமாம் எனக்கு வழிகாட்டி, தொழிலுக்கு வழிகாட்டி, என்னுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டி, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு
ஸ்ரீதேவியாக வாழ்ந்து ஸ்ரீதேவியாக நான் மரணித்து ஸ்ரீதேவியாக அல்லாஹ்விடத்திலே நல்லதொரு இடத்தை அடைப்பதற்கு வழிகாட்டிய இமாமாக இருக்கின்ற இந்த குர்ஆன் எந்த கண்ணியமானவர்களை நாளைய கியாமத்துடைய நாளையிலே இதுதான் மிக பெருமதியான எங்களுடைய இமாம் வழிகாட்டியை சொல்ல இருக்கின்ற இந்த குர்ஆன் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. எனக்கு அல்லாதவர்கள் அந்த குர்ஆனை நானும் நீங்களும் கற்றது போல அதை வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியதையான கடமை. அதில் மிக முக்கியமாக முதலாவது கடமையானவர்களே குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு கவிதையை படிப்பதை போல, ஒரு பாட்டை படிப்பதை போல, ஒரு கசிதாவை படிப்பதை போல குர்ஆனை ஓத முடியாது. குர்ஆனை ஓதுவதற்கு அழகான முறை இருக்கிறது. அந்த முறை பிரகாரம் தான் குர்ஆனை ஓத வேண்டும். வரத்தில் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்தீலாக அழகாக நிறுத்தி ஓதுகிறார் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் ஓதக்கூடிய முறைதான் அதாவது தஜ்வீதுடைய முறை. அதை நாங்கள் படித்து அதன் பிரகாரம் குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்திற்கும் தனித்தனி சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு சூறாத்திற்கும் அல்லாஹ் தனித்தனி சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். எந்த அளவில் சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், யார் ஒரு மனிதன் குர்ஆனை அழகாக திருத்தத்தோடு முழுமையாக குர்ஆனை ஓதுகிறார், 6666 ஆயத்துக்களை ஓதுகிறார், 114 சூறாக்களை ஓதுகிறார், 30 ஜுதுவை ஓதுகிறார், 7 மன்சில்களை முழு குர்ஆனை ஓதி முடிக்கிறார் என்றால் ஒவ்வொரு குர்ஆனுடைய ஆயத்துக்கும் என்ன சிறப்பை அல்லாஹ் கொடுப்பதாக ஓதாமல் இருக்கிறானோ, ஒவ்வொரு சூறாக்களுக்கு என்ன சிறப்புகளை அல்லாஹ் கொடுப்பதாக வாதாமல் இருக்கிறார்களோ கண்ணியமா எல்லா சிறப்புக்குரிய மனிதராக அந்த மனிதரை மாறி இருக்கிறார். அன்பான அல்லாஹ் குர்ஆன் இருக்கிறதே அது மிகப்பெரிய ஒரு சிஃபா. குர்ஆனை விட மிகப்பெரிய ஒரு சிஃபா எதுவுமே கிடையாது. சூரத்துல் ஃபாத்திஹா எல்லா நோய்க்கும் நிவாரணியாக அல்லாஹ் தந்திருக்கிறார். சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுதோ அங்க சைத்தானுக்கு வேலையில் கண்ணியம் சைத்தான் விரண்டோடி இருக்கிறான். சில கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சைத்தான் காத்து விட்டவனாக விரண்டோடுகிறான். கண்ணியமானவர்களே, எந்த வீட்டில் சூரா வார்த்தையா ஓதப்படுவதோ அங்கு வறுமை இருக்காது, அங்கு கஷ்டம் இருக்காது, அங்கு கடன் இருக்காது. வியாபாரம் பண்றோம், எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இல்லையா, விவசாயம் செய்யறோம் நல்ல அறுவடை இல்லையா, அன்பானவர்களே ஃபேக்டரி செய்யறோம் நல்ல வருமானம் இல்லையா, நாங்கள் உற்சாகமா? கண்ணியமானவர்களே, என்ன செய்ய வேண்டும் என்றால் குர்ஆனை நாங்கள் ஓத வேண்டும். குர்ஆனை ஓதி தொழிலை தொடங்குவோம், குர்ஆனை ஓதி தொழிலை செய்வோம். அன்பானவர்களே, அல்லாஹ் அந்த தொழிலை பரக்கத் செய்வான். யாருடைய குடும்பத்துல கஷ்டம் இருக்குதோ, யாருடைய தொழில கஷ்டம் இருக்குதோ, எந்த குடும்பங்கள் உள்ளிட்ட வழி இல்லாமல் கடனோடு வாழ்கிறார்களோ சூரா வாக்கியாவே உண்மையான மனதோடு நம்பிக்கையாக அல்லாஹ்வுடைய வஅதா ஒரு காலம் பொய்யாகாது. அல்லாஹ் உங்களை ஏழையாக்க மாட்டான். அல்லாஹ் உங்களை இன்னொரு கையேந்த வைக்க மாட்டான். அல்லாஹ் உங்கள் வறுமையிலே உங்களை வாழ வைக்க மாட்டான். வறுமைக்கு நிவாரணியாக அல்லாஹ் சூரா வாக்கியாவை சொல்லியிருக்கிறான். சூரா முழுக்கை ஓதுதல் கஷ்டங்களை போக்குவான். சூரா யாத்திரை ஓதுதல் என்னென்ன தேவை இருக்குதோ எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சூரா யாத்திரை கொண்டு அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அது மாத்திரமல்ல, பரிசுத்த அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவில் 7 ஆயத் ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி சொல்லக்கூடிய குர்ஆனுடைய கடைசி 2 ஆயத்துக்களை யார் இரவு ஓதி தூங்குறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 ஆயத்தின் போது அன்றைய நாள் இரவு அவனுக்கு பாதுகாப்புக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப ஒவ்வொரு சூறாக்களுக்கும் அல்லாஹ் தனித்தனி சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, யார் ஒரு மனிதன் ஆயத்தை குறித்து ஓதுகிறானோ கண்ணியமானவர்களே அந்த மனிதன் ஆயத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் ஓதித்து வருகிறான். அதற்கு பின்னால் அவன் ஓட்டானா முதலாவது அல்லாஹ்வை சந்திப்பானவர்களே, அல்லாஹ்வை சந்திக்க தடையாக இருப்பது மௌத்து மாத்திரம்தான். இந்த ஹதீஸ்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யார் ஒரு மனிதன் சூரத்துல் ரஹ்மானை ஓதி இருக்கிறாரோ அல்லாஹ் அந்த மனிதனுடைய உள்ளங்களை அன்பை போடுவான். மனைவிக்கு அன்பை காட்டுவார், பிள்ளைக்கு அன்பை காட்டுவார், மக்களோடு அன்பாக நடப்பார். மௌத்துக்கு பின்னால் அல்லாஹும் அந்த மனிதனோடு இரக்கமாக நடந்து கொள்வார். அல்லாஹ் அந்த மனிதனை கண்டிக்க மாட்டான். சூரத்துல் ரஹ்மானை ஓதுங்கள். அது மாத்திரமல்ல, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மனிதன் சூரா தஹ்ஃபை ஓதுகிறானோ சூரா தஹ்ஃபை ஓதினால் அதாவது எதிரிகளுடைய தீங்குகள் எங்களுக்கு ஏற்படாது, அதாவது ஷைத்தானுடைய தீங்குகள் ஏற்படாது, தஜ்ஜாலுடைய தீங்குகள் ஏற்படாது. இஸ்லாம் என்று நாங்க உண்மையான முறையிலே நம்பி ஓதினால் நிச்சயமா அந்த சூரா தஹ்ஃபை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கிறோம். இஸ்லாத்துக்கு எதிரான எந்த சக்திகளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே கண்ணி முதலாவது சொல்வதை குர்ஆனை ஓதுவேன். குர்ஆனை நல்ல முறையில் ஓதுவது அல்லாஹ் அதிகமான நன்மைகள் கொடுக்கிறான். அன்பானவர்களே, இரண்டாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை
நீங்க எல்லாம் குர்ஆன் ஓதப்படுவதோ அந்த காதை கொடுத்து நாம குர்ஆனை கேட்போம். அது அல்லாஹ்வுடைய பேச்சு. சில இடங்கள்ல நாம பார்ப்போம், சில பிள்ளைகள் குர்ஆன் ஓதுவார்கள். ஆனா அந்த பிள்ளையுடைய ஓடலை விட அதிகமான தாய் தாப்பன் கரைத்து கொண்டிருப்பாரு. அன்பானவர்களே, சிறிய பிள்ளை குர்ஆன் ஓதலாம், உங்களோட பார்வையில உங்களோட பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கலாம். ஆனா பிள்ளை ஓதுறது அல்லாஹ்வோட வார்த்தை. அன்பானவர்களே, அல்லாஹ்வோட வார்த்தைக்கு முன்னால உங்களோட வார்த்தை உயரக்கூடாது. சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், அதாவது மதரசாவுக்கு வந்தா என்னுடைய வாப்பா எனக்கு குர்ஆனை ஓத வீட்டுல விட மாட்டாங்க, கதைச்சு கொண்டிருப்பாங்க, அல்லது டெலிவிஷனை போட்டுக்கொண்டு அல்லது ரேடியோ போட்டுக்கொண்டு எனக்கு ஓத விடாம என்னுடைய ஓதலுக்கு தடங்களாம இருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய பெற்றாரை முறைப்பாடு செய்கின்ற உலகத்தை வாழ்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், அவர் என்னுடைய வாப்பா இருட்டாகினா மகரிபாகினா எங்களை கூட்டிட்டு சொந்தக்கார வீடுகளுக்கு அல்லது பஜாருக்கு அல்லது ஏதாவது ஒரு குற்றத்துக்கு போயிடுவாரு. எங்க வாப்பா இப்படித்தான், இரவுல குர்ஆன் ஓதக்கூடிய சந்தர்ப்பம் இல்ல. என்ன செய்வாரு, 8:30 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால 10 மணி ஆகிறது, அதுக்கு பின்னால் நாங்கள் தூங்கிடுவோம். ஒருவான சந்தர்ப்பம் இல்ல. அதற்கு சொல்லக்கூடிய எத்தனைய பிள்ளைகளை பார்த்திருக்கோம். அன்பானவர்களே, இன்னும் சில வீடுகளை பார்த்தா விடிஞ்சா இரவுல தூங்கு வரைக்கும், சில தூங்கினாலும் வீட்டுல சட்டை வேடிக்கை கொடு. உலகத்தில் உள்ள சைத்தான்கள் நாம் பார்க்கக்கூடிய கனிமா நல்ல சேவைக்கு பயன்படுத்துங்கள், அருவருப்பான சேவைகளுக்கு அவைகளை பயன்படுத்தாதீர்கள். சில வீடுகளில் கண்ணியமான எந்த நேரம் சட்டை போட்ட மாதிரி, டிவி போட்ட மாதிரி, ரேடியோ போட்ட மரப்பானவர்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலையில் மோசம் வந்துவிட்டார். பிள்ளைகளுக்கு நாங்க அது எதிரியாக ஆகிவிடக்கூடாது. குழந்தைகளுக்கு எதிரியாக ஆக்குவது நாங்கள் தான். எனவே குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல கெட்டாக நானும் நீங்களும் மாற வேண்டும். கட்டிடம் சீராக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரம் சீராக இருக்க வேண்டும். பிள்ளைகள் கட்டிடங்களை போல நாம் எல்லாம் அஸ்திவாரத்தை போல போட்டிருக்கிற அஸ்திவாரம் நன்றாக போட போய்த்தான் நாம் 2 3 மாடியோடு இருக்கிறோம். எனவே அஸ்திவாரமாக இருக்கின்ற நானும் நீங்களும் பொறுப்புதாரிகள், ஆண்கள் பெண்கள். கண்ணியமா இவர்கள் சீராக இருந்தால் பிள்ளைகள் சீராக இருப்பார்கள். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது குர்ஆன் செய்யக்கூடிய கடமை குர்ஆன் ஓத கேட்கிறது. ஸல்லல்லாஹு அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள். ஆனால் அதிகமாக குர்ஆன் ஓதுவதை கேட்பார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குர்ஆன் ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், ஐயவே உங்களுக்கு குர்ஆனை நினைச்சி நீங்க ஓத நாம கேட்கணுமே, இல்ல நீங்க ஓதுங்க நான் கேட்கணும் குர்ஆனை. நான் எப்போ ஓதுறதை இன்றைக்கு நான் ஓத நீங்க கேட்கணும், நான் கேட்கணும் நீங்க ஓதுங்க என்று சொல்லி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களுடைய நாவுகளால குர்ஆன் ஓத அதை கேட்டு ரசித்து இருக்கிறார்கள். அந்த குர்ஆனுடைய அந்த ஓதல்களை கேட்டு நன்மைகளை உள்வாங்கி தங்களை மாற்றிருக்கிறார்கள். அதை 2வது தலைமையை குர்ஆனை எங்கெல்லாம் ஓதப்படுவதோ அங்கு அமைதியாக கேட்பது. 3வது குர்ஆனை செய்யக்கூடிய கடமை. கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய கருத்து குர்ஆனை நாங்கள் கேட்கல் செய்யணும். முடியுமான முழுமையான குர்ஆனை நாங்கள் செய்ய வேண்டும். அப்படி முழுமையாக நாங்கள் செய்ய முடியவில்லை. முக்கியமான சூறாக்கள், சூறா யாத்திரை இருக்கிறது, சூறா வாக்கியா இருக்கிறது, சூறா முழுக்க இருக்கிறது, சூறா கணக்கு இருக்கிறது, சின்ன அம்மது இருக்கிற சின்ன சின்ன சூறாக்கள் இருக்கின்றன. இந்த சூறாக்களை கண்ணியமான நாங்கள் செய்கிற பழக்கூடிய வாக்குகள் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபிக்கு திருமணம் முடிப்பதற்காக அனுமதி கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், மகர் கொடுப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று அந்த நபிக்கோரை பார்த்து கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த நபிக்கோரை நாயகமே ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருந்தால் நான் ஒரு மோதிரமாவது செய்து கொண்டு வா, அதை பெண்ணுக்கு மகராக கொடுத்து உனக்கு துறைவியாக திருமணம் முடித்து தருகிறேன் என்றார்கள். கண்ணியமா அவர் அங்கு நீங்க போனார், எங்குமே இருபாலான மோதிரம் கூட அவருக்கு கிடைக்கவில்லை. அப்படி ஓடோடி நபியுடைய மஜ்லிஸுக்கு சொல்கிறார், நாயகமே இரும்பாலான மோதிரம் கூட கிடைக்கல நாயகமே, எனக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து தாருங்கள் என்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், அவருடைய உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறதா? ஆனா என்னை குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறேன். குர்ஆனுடைய சில சூறாக்களுடைய உள்ளத்தில் இருக்கு, என்னுடைய உள்ளத்தில் இருக்கு யார் சொல்லவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனை ஓதி கொடுத்து அதை மகராக, அதை செல்வமாக அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த மனைவியை ஹலாலான மனைவியாக நீ கரம் பிடித்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமணத்திற்காக வழி செய்து கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்கள்ல மகராக, செல்வமாக, மகராக கொடுக்கப்பட்டது. குர்ஆனுடைய பாடமாக்கிய சூறாக்கள் மகராக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே குர்ஆன் என்பது மிகப்பெரிய ஒரு செல்வம். அந்த குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமானவர்களே? குர்ஆனை கற்று அதை அதாவது குர்ஆனுடைய கருத்துக்களை நாங்கள் விளக்க வேண்டும். குர்ஆனுடைய கருத்துக்கள் விளங்காத சமுதாயமாக நான்
சூரா பாத்தியா நாளைக்கு நாங்க சூரத்து பாத்தியா நாளைக்கு நான் 17 தடவை சொல்லுவோம். சூரா பாத்தியாவுடைய கருத்தை கட்டிருக்கிறது பார்க்க தெரியாத மொழியாகத்தான் நானும் குர்ஆன் குர்ஆன் ஓதக்கூடிய சில சந்தர்ப்பங்கள் அழுவார், பயானத்திலே மக்கள் அழுவார். அந்த அழுகையை கேட்டு நாங்கள் சேர்ந்து அவர் அழுகிறார் என்பதற்காக அவர் தனியை விடக்கூடாது, அவரோட சேர்ந்து பரிதாபத்துக்கு அழுவோம். இப்படி அழுவது உண்மையான அழுகா அல்ல. நாங்க தனியா குர்ஆன் ஓதினோம், நாங்க குடும்பத்தோடு ஓதினோம், நாங்க பிள்ளையோடு ஓதினோம், எங்களுக்கு அழுவோம், எங்கட கண்ணீர் வடிக்கிறார்கள். கண்ணீர் வடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்ததை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நான் குர்ஆன் ஓதினேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களால் யரஃபத்தைனா அவருடைய கண்களால் கண்ணீர் வடிவது என்னுடைய கண்ணால் பார்த்தேன் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். நானும் இந்த குர்ஆன் ஓதுவோம், எத்தனை நாள் கண்ணீர் வடித்திருக்கிறோம். அழக்கூடிய குர்ஆனை கற்பனை கதைகளை பார்த்து அழுகிறோம், கனிமலை டிராமாக்களை நாடகங்களை பார்த்து அழுகிறோம், மறுமை நினைத்து கண்ணீர் வடிப்போம், குர்ஆனை பார்த்து கண்ணீர் வடிப்போம், குர்ஆனை ஓதி கண்ணீர் வடிப்போம். நிச்சயமாக குர்ஆனை மாற்றும் கண்ணியமானவர்களே. மூன்றாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை, அந்த குர்ஆனை நாங்கள் முடியுமான வரை எப்படி செய்ய வேண்டும், மனம் செய்ய வேண்டும். குர்ஆனிலே கொஞ்சமே ஞாபகம் உள்ளத்தில் இல்லையோ அவருடைய உள்ள பாலடைந்த வீட்டுக்கு சமநிலை ஸல்லல்லாஹு ஹதீஸ்களிலே பதிவு செய்யக்கூடிய ஸல்லல்லாஹு செய்திகள். எனவே மூன்றாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனை இயற்ற அளவு எப்படி செய்ய வேண்டும். நாலாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனுடைய கருத்துக்களை நாங்கள் விளக்கணும். சூரத்துடைய கருத்து இன்னும் முக்கியமான சூறாவுடைய கருத்துக்களை நாங்கள் விளக்கணும். அடுத்ததாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை கண்ணியமானவர்களே, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அந்த குர்ஆனை நாம் அமைதியாக கேட்பதோடு நின்று விடாமல் அந்த குர்ஆனை ஓதிருக்கிற குர்ஆன், கற்றிருக்கின்ற குர்ஆன், கருத்துக்களை விளக்கியிருக்கிற குர்ஆன், எப்படி செய்திருக்கிற குர்ஆன், இந்த குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறோம். குர்ஆனை பற்றி எல்லாம் பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. குர்ஆன் என்பது அது எங்களுக்கு சொந்தமானதாக நாங்கள் ஒத்துக்கொண்டாலும் குர்ஆன் என்பது ஒரு உலக மக்களுக்கு சொந்தம். முதலில் நாம் மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்ட வந்த குர்ஆன். கண்ணியமானவர்களே, இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு நேர்வழி காட்டிய குர்ஆன், நரகத்தின் விளிம்பிலே இருந்த நபித்தோழர்களை பாதுகாத்தது குர்ஆன். ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை எத்தனையோ நபித்தோழர்களை மாற்றிருக்கிறது. கண்ணியமா நாங்க எத்தனையோ குர்ஆனுடைய ஆயத்தில் வருகிறோம், எங்களுக்கு மாற்றம் வரவில்லை என்றால் ஏன் குர்ஆன் வருகிறோம்? அந்த குர்ஆனுடைய மாற்றம் எங்களுக்கு இல்லை ஏற்பட வேண்டும். அதற்காக அவருடைய குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை கருத்து ரீதியாக வழங்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வுடைய மரியாதை குர்ஆனுக்கு செய்யக்கூடிய இந்த கடமைகளோடு நாம் நின்று விடாமல் குர்ஆனுக்காக, இந்த ஹதீஸுக்காக, மார்க்கத்திற்காக உதவி செய்யும் மதரசாக்களுக்கு, மாநிலங்களுக்கு, ஒத்தார்களுக்கு, குர்ஆன் நடக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்களுக்கு இல்லாத பங்களிப்பு செய்யும். ஒவ்வொரு மாதம் சம்பளத்துடைய ஒரு தொகை அங்கு ஒதுக்கப்பட வேண்டும். எங்களோட பிள்ளைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, உதவியாகக்கூடிய காலங்களில் எங்களோட பிள்ளையை சீதேவியாக ஆக்கி தரக்கூடிய அந்த முஅல்லிம்களை கண்ணியப்படுத்துவோமாக. அவர்களுக்கு பள்ளியில ஒரு ஊதியம் கொடுத்தாலும், மதரசாக்கள் ஒரு சம்பளம் கொடுத்தாலும், அன்றாடவர்களே நாங்க ஒரு மஹல்லா ரீதியாக ஒருவருக்கு அடிப்படையில் பங்களிப்பு இப்படியாக செய்கின்ற போது நிச்சயமாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாம் நிறைவேற்றிய மக்களாக மாறுவோம். எனவே கண்ணியமானவர்களே, இப்போதே குர்ஆனை திறந்து ஓத ஆரம்பிப்போம், இப்போதே பயிற்சி எடுப்போம் ரமலானுக்காக. அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு தெரியும் இது ஒரு ஜிஸ்பியா மஹல்லா, தரீகாவிலே மிக முக்கியமான ஒரு தரீகா ஜிஸ்பியா தரீகா. ஹாஜா முஹீனுddin ஜிஸ்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாட்டுக்காக மாத்திரமல்ல இந்த உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்காக சேவை செய்த ஒரு மகான். அன்பானவர்களே, ஹாஜா முஹீனுddin ஜிஸ்பி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரா, சமர்கந்த் இன்னும் மிக பெரும் பெரும் நாடுகளிலே போய் மார்க்கத்தை, மேலதிக கல்வியை கற்று நாட்டுக்காக சேவை செய்த ஒருவர். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் அவர் குடியேறி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு மனிதர், மகா ஞானி. எந்த அளவென்றால் இந்தியாவிலே இருந்து அதிகமான மக்களுக்கு அவருடைய தரீகத், அவருடைய அந்த பயணம், அவருடைய அன்பான அந்த அரவணைப்பு, மக்களோடு நடந்து கொண்ட முறை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி அங்கே இஸ்லாம் வளர்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இலங்கையில் கூட அதனுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது. கண்ணியமான அப்படிப்பட்ட ஒரு தரீகாவின் வழியில் இருக்கக்கூடிய இந்த பள்ளியை நாம் அதிகமாக சொல்லக்கூடிய மக்கள் உருவாக வேண்டும். அந்த தரீகாக்களை உருவாக்கிய சேகுமார்கள், அந்த தரீகாக்களை உருவாக்கிய வழிநடத்தி எங்களை சீதேவிகளாக நல்லவர்களாக ஆக்கி தந்துவிட்டு சென்ற அவர்களுக்காக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய வசியத்துக்களை
நாங்கள் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் அவர்களுக்காக துவா செய்வோம். அதனோடு கண்ணியமான அல்லாஹ்வின் நமக்கு தெரியும், நாளைய நாள் இலங்கையுடைய சுதந்திர தினம். சுதந்திர தினம் என்றால் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் நினைக்கிறேன். இலங்கை நாட்டை ஆரம்பமாக போர்த்துகீயர்கள், இரண்டாவதாக ஒல்லாந்தர்கள், மூணாவதாக ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். அந்த ஆங்கிலேயர்களில் தான் 1942ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இந்த நாடு அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கிறது. 70 வருடங்களை தற்போது தாண்டி இருக்கிறது. அந்த சுதந்திர போராட்டத்திலே இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக போராடியவர்கள் தனியின மக்கள் அல்ல, மூவின மக்களும் போராடி இருக்கிறார்கள். அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை நாட்டுக்காக கொடுத்தவர்கள், மார்க்கத்துக்காக அல்ல. இந்த நாடு தலை நிமிர்ந்த நாடாக, இந்த நாடு எங்களுடைய கெழுமணிக்கு கீழே இருக்கக்கூடாததற்காக பாடுபட்டவர்கள் மூமின மக்களும், அதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர்களை தேச பக்தர்கள் அழைப்பார்கள். அந்த தேச பக்தர்களே நிறைய மக்களுடைய முஸ்லிம்கள் இருக்கிறார்களே சொல்லக்கூடியவர்கள். அதே போன்று இது மிக முக்கியமானவர்கள், குற்றவெளியை சேர்ந்தவர்கள், சம்மாந்துறையை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் ஆரம்பத்தில் இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இந்த மன்னர்களுக்கு பாதுகாவலர்களாக, ஆரம்பத்தில் அந்த மன்னர்களுக்கு மிக மிக பாதுகாப்பு தலைவர்களாக இருந்தவர்கள் எங்களுடைய முஸ்லிம்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இலங்கை என்ற இந்த திருநாடு, அதாவது ஜௌஹர், அதாவது மாணிக்கற்கள் வியாபாரத்துக்கு புறப்படிய பெற்ற நாடு. நம்ம மாணிக்க கற்களை உலக அளவிலே கொண்டு சென்ற பெருமை இங்குள்ள முஸ்லிம்களையே பாரதமானவர்களே. அது மாத்திரமல்ல, இலங்கையினுடைய பொருளாதாரத்தை உலக அளவிலே பரப்பியவர்கள் முஸ்லிம்கள். எனவே அப்படிப்பட்ட மிகப்பெரிய பங்களிப்புகளை நினைவுபடுத்துகின்ற அந்த பங்களிப்புகளோடு வாழ்ந்த முன்னோர்கள் செய்த தியாகத்தின் வெளிப்பாடுதான் இன்று நானும் நீங்களும் இலங்கையிலே எல்லா பகுதிகளிலும் சிதறியவாறு முஸ்லீம்களாக குர்ஆனையும் ஹதீஸையும் நிலைநாட்டிக் கொண்டு மார்க்கத்தோடு அழகான தோட்டத்தோடு காட்சியிருக்கிறோம். அன்பானவர்களே, முன்னோர்களுக்கு தியாகம் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடுகளுக்கு இருக்கிறது. சுதந்திர தினம் என்பது அது ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை என்று நாங்கள் எண்ணிவிடக் கூடாது. அது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. மரங்களை நாட்டுவது, அன்றைய நாளே முன்னோர்களுக்காக அவனை துஆ செய்வது, இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்காக அவன் எங்களால் எந்த பங்களிப்பை செய்வது, இப்படியான விடயங்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த நாட்டுக்கு நானும் நீங்கள் என்ன செய்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசிப்பார்கள். இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்று யோசித்தால் நிறைய செய்திருக்கிறது. இலவச கல்வி, பல்கலைக்கழகம் செல்லும் வரைக்கும் இலவச கல்வியை நாடுகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வைத்திய துறையை எடுத்து நோக்கினால் ஒரு மனிதன் 15 நாள் வைத்தியசாலையில் இருந்தாலும் இலவசமாக உணவு, இலவசமாக அவருக்கு வைத்தியம், இலவசமாக அவருக்கு பாதுகாப்பு, இலவசமாக மின்சாரம், இலவசமாக மின்சாரம் எல்லாம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்விலே கோடிக்கணக்கான செலவை இந்த அரசாங்கம், இந்த நாடு நமக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நீங்கள் வரக்கூடாது. எனவே இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நானும் நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்த கொண்ட நாட்டுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம். நாங்கள் பிறந்தது யாரோ ஒருவர் கட்டிய வைத்தியசாலையிலே, நாங்கள் பிறந்த வைத்தியசாலைக்கு நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம். நாங்கள் கற்றது யாரோ ஒருவர் கட்டி போட்டு நன்மைக்காக விதைத்து விட்டு போட ஒரு பாடசாலையிலே, நாம் கற்று சீதேவியாக இருக்கின்ற சமூகத்துக்கு சேவை செய்கின்ற நாம் கற்ற பாடசாலைக்கு என்ன செய்திருக்கிறோம். எங்களை மார்க்கத்தை கற்றுத்தன் எங்களுடைய பள்ளிக்கூடம் அல்லது மதரசா அல்லது எங்களுடைய பள்ளி, இதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம். நாங்கள் பயணம் செய்கின்ற தெரு, முன்னோர்கள் முன்னவர்கள் செய்துவிட்டு போன அந்த தெரு, இன்றைக்கு நானும் நீங்கள் பயணம் செய்கிறோம். அந்த தெருக்களுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம். அன்பாளர்களை நாங்களும் ஏதாவது செய்துவிட்டு மௌத்தாக்குவோம். நிச்சயமாக அப்போதுதான் எங்களுடைய மௌத்து வரலாறு பேசக்கூடிய மௌத்தாக. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமான ஒரு தருணம் நாளை இலங்கையுடைய சுதந்திர தினம். நாட்டு பட்டை நாம் வெளிப்படுத்துவோம். பாதுகாப்பு துறைக்கு விசுவாசமான மக்களாக நாம் இருப்போம். நாட்டு பட்டு என்பது தேசிய கொடியை ஏற்றுவதால் மாத்திரம் நாட்டுப்பட்டல்ல. நாட்டுப்பட்டு என்ற அந்த கவர்மெண்ட், இந்த அரசாங்கத்துக்கு விசுவாசம் உள்ள மக்களாக நாங்கள் பாதுகாப்பு துறையை, அதாவது பாதுகாக்கின்ற நல்ல மக்களாக, அது மாத்திரமல்ல இந்த நாட்டுடைய வளங்களை வளர்க்கின்ற பாதுகாக்கின்ற இந்த நாட்டுக்கு உதவி செய்கின்ற நன்மக்களாக நாம் நீங்கள் வாழ வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு தருணத்தில் வரக்கூடிய அந்த சுதந்திர தின நிகழ்வு எங்களாலான பங்களிப்பு இந்த நாட்டுக்காக செய்வோம். அதே போல முன்னோர்கள் சரியப்பாவுடைய சேகுமார்கள் எங்களுக்கு வழிகாட்டி தந்த நல்ல பாதைகள், அதே போல சொல்லலாம் வழிவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து எல்லா துறைகளும் முன்மாதிரியை காட்டியிருக்கிறார்கள். அந்த முன்மாதிரியை பின்பற்றி சிறந்த முஸ்லீம்களாக
கூடுதலாக நாம் வாழ்ந்து வரக்கூடிய ரமலானை வாழ்க்கையிலே கிடைத்த ரமலானாக எண்ணி அதிகம் அமல் செய்து அந்த ரமலானை சுவருக்கும் நுழைய